இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 35. ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும். கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும். ஈட்டியையும் வேலையும் கையிலிடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும். என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க, காற்றில் பறக்கும் பதிர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட, அவர்கள் வழி இருளும் சறுக்கலும் ஆகட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும். அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களை சிக்கிக் கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும். அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கை நின்றும், எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கை நின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். பொய் சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர். எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினாவுகின்றனர். நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன், அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர். என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர். நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்தி கொண்டேன். நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன். முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன். தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரை போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். இறை பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர், எள்ளி நகையாடினர். என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலில் நின்று, என் ஆறுயிரை சிங்கக்குட்டியில் நின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதீர். காரணமின்றி என்னை வெறுப்போர் கஞ்சாடை காட்டி இகழ விடாதீர். ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று. நாட்டு அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர். எனக்கெதிராக அவர்கள் வாய் திறந்து, ஆ ஆ, நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை கண்டும் மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும்.
என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கு ஏற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்து ஆம், நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லோரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதி கொள்வோர் வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியோரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைக்கும், நாள் முழுதும் உம் புகழ் பாடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.